தண்ணீர் தருவதற்கான தியாகிகள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் எங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்பது இன்பத் தமிழகத்தின் வரலாறு. டாக்காவில் தூக்கி வெளியே வீசி எறியப்பட்ட அந்த இளைஞன் தான் வங்காளதேசம் என்ற நாடு உருவான பொழுது அந்த நாட்டின் அதிபராக முடிசூட்டப்பட்டான். அவன்தான் முஜிபுர் ரஹ்மான். மீண்டும் ஒரு போரை நடத்துவதற்கு இந்த நாட்டின் 1 கோடி இளைஞர்களை திரட்டுவதற்கு எங்களால் முடியும் என்பதை நான் டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு எச்சரிக்கிறேன். நீங்கள் எங்கள் தமிழ் தலைவர்களை மதித்து வடபலத்தில் எங்காவது ஒரு பள்ளிக்கூடம் நீங்கள் திறந்திருக்கிறீர்களா? இல்லை. அந்த செத்து போன சமஸ்கிருதம் என்கிற மொழிக்கு நீங்கள் 650 கோடி ரூபாய் ஒதுக்குகிறீர்கள். ஆனால் என்னுடைய தமிழ் மொழிக்கு நீங்கள் வெறும் 23 கோடி ரூபாய் தான் ஒதுக்குகிறீர்கள். நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசு நிகழ்ச்சியில் இந்தியில் பேசினீர்களே, இதற்கு என்ன அர்த்தம்? இதற்கு என்ன அர்த்தம்? இந்தியை கற்க கூடாது என்று நாங்கள் எந்த காலத்திலும் சொன்னதில்லை. நாடெங்கும் நடைபெறுகின்ற மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தில் உரையாற்றுவதற்கான பட்டியலில் என்னை ராசிபுரத்திற்கு அறிவித்திருக்கின்ற கழகத்தின் மாணவரணி செயலாளருக்கும் ராசிபுரத்தில் கலந்து கொண்டு கடமையாற்ற கட்டளையிட்டிருக்கின்ற கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முக்கியமான காலகட்டத்தை நாம் கடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு அச்சமும் திகிலும் அயர்வும் இன்றைக்கு கழகத் தோழர்களை ஆட்கொண்டிருப்பதை நான் உணராமல் இல்லை. ஆகவே இந்த அயர்வையும் தேக்கத்தையும் பின்னடைவையும் எதிர்கொள்வதற்கான வழிவகைகளை தலைவர் நமக்கு நாளைக்கு வகுத்து தருவார் என்றாலும், ஆண்டு தவறாமல் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற கூட்டத்தை மான உணர்ச்சியோடு நடத்துகிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான் என்பதை தமிழ்நாட்டின் வரலாற்றில் தொடர்ந்து நாம் பதிவு செய்து வருகிறோம். மொழி என்பது என்னுடைய முகம். என்னுடைய முகத்தில் அடுத்தவர்களினுடைய முகவரியை எழுத அனுமதிக்க முடியாது. மொழி என்பது என்னுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற கவசம். இந்த கவசத்தை எந்த கட்டத்திலும் கலற்றி தூர எறிந்து விட முடியாது. மொழி என்பது எனக்கு உள்ளாடுகிற உயிர். இந்த உயிரை நான் துறந்து விட முடியாது. ஆகவே இந்த மொழியை கபளீகரம் செய்வதற்கும் இந்த மொழியின் இருப்பை சின்னாபின்னமாக்குவதற்கும் ஏகாதிபத்தியவாதிகள் அதிகாரம் கொண்டு தாக்கினாலும் அடக்குமுறை கொண்டு தாக்கினாலும் அதை எதிர்கொள்வதற்கு இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு மொழிக்காக பாதுகாவலராக நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அது திமுகவின் தலைமையில் 1 கோடி இளைஞர்கள் இன்றைக்கும் நிற்கிறார்கள். ஆகவே அன்னை தமிழுக்காக ஆவை துறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு ஜனவரி திங்கள் 25ஆம் நாளை இன்றைக்கு அடையாளம் கண்டு இன்றைக்கு நாம் மொழிப்போர் தியாகிகளை அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். 1938 தாளமுத்து, 1938 நடராசன், கீழப்பிளவூரில் அண்ணாவின் சிலையை அரவணைத்து கொண்டு தன்னுடைய மேனியில் தானே எண்ணெய் ஊற்றி தானே தீயை பற்ற வைத்து தீயின் நாக்குகளுக்கு தன்னை தின்ன கொடுத்த கீழப்பிளவூர் சின்னசாமி, விராலிமலை சண்முகம், கோடம்பாக்கம் சிவலிங்கம், கோவை ஆரோக்கியசாமி, நெல்லிக்குப்பம் அஜித், கீரனூர் முத்து, சத்தியமங்கலம் முத்து, உயிரற்ற உடலோடு உடையார்பாளையத்தில் மரத்தில் தொங்கிய உடையார்பாளையம் வேலாயுதம், சிவகங்கையில் பிறந்து சிதம்பரத்திற்கு கலை தேடச் சென்று இந்தியாதிக்கு எதிர்ப்பு ஊர்வலத்தில் கலந்து கொள்ள
பட்டாள நடை நடந்து வந்த பொழுது காக்கி சட்டை அணிந்த கனதரமான்கள் துப்பாக்கியால் அவனை குறிபார்க்க தன்னுடைய மார்பை திறந்து காட்டி மரணத்தை முத்தமிட்ட மாணவர் சிவகங்கை ராஜேந்திரன். மயிலாடும் துறை என்கிற மாயவரத்தில் நஞ்சரித்து மரணித்து போன மாயவரம் சாரங்கபாணி போன்ற மொழிக்காவலர்கள் அன்னை தமிழுக்காக ஆவி துறந்தார்கள். அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலையாகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலை ஆகட்டும், தேனால் செய்த செந்தமிழ்தான் திக்கட்டுமே தொழ நிற்கட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ்மொழி போருக்காக, உள்ளமிருப்பதும் தோளிருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்று அன்னை தமிழை காப்பதற்கு ஆவி துறப்பதற்கு துணிந்து கங்கா ஜலம் கொண்டு அம்பாளை அபிஷேகம் செய்வது போல் இந்த நாட்டில் பெட்ரோல் கண்டு தன்னுடைய தேகத்திற்கு தானே தீயை பற்ற வைத்து பற்றி பிடித்த தீ சுடர்விட்டு எரிய, முத்து பற்கள் வெடித்து சிதற, மோகன முடி கருகி சுருள, வறண்ட வயலை போல உடம்பு பாளம்பாளமாக வெடிக்க, உடம்பிலிருந்து தண்ணீர் ஆறாகி ஒழுக, நிற்க சக்தியற்று நிலத்தில் சாய்ந்து கீழே விழுகிற பொழுதும் அன்னை தமிழ் வாழ்க, ஆதிக்க இந்தி வீழ்க என்று மூறி முழங்கி போன மொழிப்போர் தியாகிகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கல்லறை நோக்கி நாஞ்சில் சம்பத் கைகுவித்து வணங்குகிறேன். ராசிபுரம் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவர்களுக்கு நான் அஞ்சலி செலுத்துகிறேன். 1938 சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடனே இந்த நாட்டில் கட்டாய இந்திய நடைமுறைப்படுத்துவதற்கு அன்றைக்கு தலைநகர் சென்னை ராமகிருஷ்ணா பள்ளிக்கூடத்தில் அவர் பேசினார். அடுத்த நாளே நெருப்பு பற்றி கொண்டது. ஆதிக்க இந்திய அன்னை தமிழகத்தில் அடியெடுத்து வைக்குமானால் என்னுடைய மொழி சிதைந்துவிடும் என்பது மட்டுமல்ல, என்னுடைய பண்பாட்டை தூக்கி பாடையில் வைத்து விடுவார்கள், நாங்கள் இரண்டாம் தர குடிமக்களாக ஆகிவிடுவோம் என்கிற அச்ச உணர்ச்சி அன்றைக்கு தமிழகத்தில் உருவான பொழுது அறிஞர் அண்ணாவும் பெரியாரும் மட்டுமல்ல, கட்சி எல்லை கடந்து மறைமலையடிகள், அருணகிரியடிகள் போன்ற பெருமக்கள் எல்லாம் அண்ணாவோடும் பெரியாரோடும் கைகோர்த்து கொண்டு களத்துக்கு வந்தார்கள். உலக வரலாற்றில் சமயத்திற்காக தீக்குளித்து இறந்து போன புத்த பிட்சுக்களை வியட்நாம் வரலாற்றில் நான் படித்திருக்கிறேன். நாடு கேட்டு உயர்ந்திருந்த வீரர்களின் கதையை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் உலக வரலாற்றில் மொழிக்காக தண்ணீர் தருவதற்கான தியாகிகள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் எங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்பது இன்பத் தமிழகத்தின் வரலாறு. இன்றைக்கு மீண்டும் ஒரு மொழிப்போரை நடத்த வேண்டிய அளவிற்கு இன்றைக்கு டெல்லி ஏகாதிபத்தியம் பல நெருக்கடிகளை நமக்கு கொடுத்து வருகிறது. இன்பத் தமிழ் மீது காதல் கொண்டவர்களை மாறி நடிக்கிற நடிப்பு சுதேசிகளின் கையில் நாடு இன்றைக்கு சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்டில் மீண்டும் மொழிப்போர் நடக்க வேண்டிய அளவிற்கு இன்பத் தமிழை இன்றைக்கு இருட்டடிப்பு செய்யக்கூடிய காரியத்தை இன்றைக்கு டெல்லியில் இருக்கிற மகானுபவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு ஆயுதங்களை கூர்திட்ட வேண்டிய நேரத்தில், அணிவகுப்பை பலப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நீயா நானோ பார்த்து விடுவோம் என்று எதிரிகளுக்கு அறைகூவல் விட வேண்டிய நேரத்தில் மொழிப்போர் தியாகிகளின் கல்லறை நோக்கி நாஞ்சில் சம்பத் வணங்குகிறேன். வெல்ல முடியாத பகையை வெல்வதற்குரிய வைராக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு தாருங்கள். தமிழை தீர்த்து கட்டுவதற்கு நினைத்தவர்களை தீர்த்து கட்டுவதற்கு தங்களுடைய தேகத்தை திரியாக எரித்து ஆவி துறந்த வீரர்களே, உங்களினுடைய ஊக்கத்தை எங்களுக்கு கடந்தாருங்கள்.
உங்கள் உள்வலியை எங்களுக்கு தாருங்கள். உங்களுடைய லட்சிய உணர்வுகளை எங்கள் நெஞ்சில் மடைமாற்றுங்கள். மீண்டும் ஒரு ஆபத்தான பயணத்தில் நாங்கள் கால் வைக்கப் போகிறோம். நீயா நானா என்று பார்ப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு தயாராகிவிட்டது. ஒருவனுக்கு இந்த நாட்டில் எது முக்கியம் என்றால் மொழிதான் முக்கியம். பாகிஸ்தான் இந்தியா விடுதலை பெற்ற அன்றைக்கு பாகிஸ்தான் விடுதலை பெற்றது. பாகிஸ்தான் வேண்டும், ஒரு தனிநாடு வேண்டும் என்று கேட்ட பொழுது இட் இஸ் இமேஜின், இது ஒரு கற்பனை என்றார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஆனால் பாகிஸ்தான் பிரிந்தது. பாகிஸ்தான் பிரிந்தவுடனே அதற்கு முதலில் வாழ்த்து சொன்னவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. பிரிந்து போன பாகிஸ்தானின் அதிபராக முகமது அலி ஜின்னா முடிசூட்டப்பட்டார். முகமது அலி ஜின்னா முடிசூட்டப்பட்டு பாகிஸ்தானின் இன்னொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தான் முடிசூட்டப்பட்ட முகமது அலி ஜின்னா கிழக்கு பாகிஸ்தான் தலைநகர் டாக்காவிற்கு ஒரு சூரியோதயத்தில் சென்றார். 40 லட்சம் மக்கள் அவரை வரவேற்றார்கள். பூமி பந்தில் எங்களுக்கு ஒரு புதிதாக நாடு பெற்றிருந்த நாயகன் முகமது அலி ஜின்னா எங்கள் வாசலுக்கு வந்திருக்கிறான் என்று வாசனை மலர்கள் தூவி ஜின்னாவை வரவேற்றார்கள். வரவேற்பை பெற்றுக்கொண்டு வரவேற்பை கொடுத்த டாக்காவில் மக்கள் மத்தியில் முகமது அலி ஜின்னா பேச ஆரம்பித்தார். அவர் பேச ஆரம்பித்த அவர்களே இவர்களே என்று விழிக்க தொடங்கியவுடன் எதிரில் கண்ணு கட்டிய தூரம் வரை கடல் போல் திரண்டிருந்த ஒரு கூட்டத்தில் இருந்து ஒரு இளைஞன் எழுந்தான். மிஸ்டர் ஜின்னா, ஷட் அப் யுவர் மவுத், வாயை மூடு என்றவன் கத்தினான். எங்கள் இரட்சகர், எங்கள் மீட்பர், எங்கள் கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்க காலம் தந்த கொடை என்று நாங்கள் கருதுகிற ஜின்னாவை வாயை மூடி என்று கத்துகிற இந்த இளைஞன் யார் என்றவனை அடையாளம் கண்டு அவன் வாயை அழுத்தி அவன் தோளை அமுக்கி அவனை உட்கார வைத்தார்கள். மீண்டும் ஜின்னா பேச ஆரம்பித்தார். மீண்டும் அவர் பேச ஆரம்பித்த பொழுது மீண்டும் அவன் திமிரி எழுந்தான். அப்போதும் அவன் வானமதுர கத்தினான். நீ வாயாடுவதாக இருந்தால் எங்கள் வங்க மொழியில் வாயாடு, உருது மொழியில் பேசுவதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது என்று அந்த இளைஞன் அன்றைக்கு வானமதுர கத்தினான். அவனை குண்டு கட்டாக தூக்கி வெளியே தூக்கி வீசி எறிந்தார்கள். அன்றைக்கு ஒரு பெரும் கூட்டத்திலிருந்து டாக்காவில் தூக்கி வெளியே வீசி எறியப்பட்ட அந்த இளைஞன் தான் வங்காளதேசம் என்ற நாடு உருவான பொழுது அந்த நாட்டின் அதிபராக முடிசூட்டப்பட்டான். அவன்தான் முஜிபுர் ரஹ்மான். அவனுடைய மனைவி ஷேக் ஹலீதா பேகம் இன்றைக்கு 5வது முறையாக வங்காளதேசத்தின் அதிபராக இன்றைக்கு முடிசூட்டப்பட்டிருக்கிறார். ஆகவே டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு நாஞ்சில் சம்பத் எச்சரிக்கிறேன். மொழிப்போர் இங்கே அணைந்து விடவில்லை. இந்த நாட்டின் மொழியையும் பண்பாட்டையும் காப்பதற்கு எங்கள் இளைஞர்கள் சமூக வலைத்தளத்தில் புதைந்து போனாலும், எங்கள் வாலிப தம்பிகள் நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் இன்றைக்கு பூட்டப்பட்டிருந்தாலும், என்னுடைய மொழிக்கு ஆபத்து என்றால் மீண்டும் ஒரு போரை நடத்துவதற்கு இந்த நாட்டின் 1 கோடி இளைஞர்களை திரட்டுவதற்கு எங்களால் முடியும் என்பதை நான் டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு எச்சரிக்கிறேன். நீ இந்த நாட்டில் எதற்காக இந்த அநியாயத்தை செய்கிறாய்? அன்றைக்கு 600 இடங்களில், அன்றைக்கு புகைவண்டி நிலையத்தில், ரயில்வே சந்திப்புகளில் தார் சட்டியை தூக்கி கொண்டு தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் இந்தி எழுத்துக்களை அளித்தார்கள். நாங்கள் உங்களை மதித்தோம், நீங்கள் எங்களை மதித்தீர்களா? நீங்கள் எங்களை ஒப்புக்கொண்டீர்களா? பல்வில் ஓரி வாழ்ந்த மண்ணில் நின்று கொண்டு நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன். நான் கேட்கிறேன், எங்களுக்கு என்றைக்காவது நீங்கள் மரியாதை தந்திருக்கிறீர்களா? நாங்கள் இந்த நாட்டில் காந்தியை மதித்திருக்கிறோம். நாங்கள் இந்த நாட்டில் நேருவை போற்றுகிறோம். நாங்கள் இந்த நாட்டில் அன்னை இந்திராவை வணங்குகிறோம். ஆனால் எங்கள் தமிழுக்காக உழைத்த எந்த தலைவர்களுடைய பெயரையாவது வடபலத்தில் ஒரு தெருவுக்கு வைத்திருக்கிறீர்களா? வைக்கவே இல்லை. நீங்கள் நாங்கள் ஜவஹர்லால் நேருவின் பெயரால் கல்லூரி வைத்திருக்கிறோம். இந்திரா காந்தியின் பெயரால் கல்லூரி வைத்திருக்கிறோம்.
மகாத்மா காந்தியின் பெயரால் இந்த நாட்டில் பல்கலைக்கழகம் வைத்திருக்கிறோம். நீங்கள் எங்கள் தமிழ் தலைவர்களை மதித்து வடபுலத்தில் எங்காவது ஒரு பள்ளிக்கூடம் நீங்கள் திறந்திருக்கிறீர்களா? இல்லை. நீங்கள் இன்னும் இந்திய இன்ப தமிழ்நாட்டில் திணிக்க முடியுமா என்றுதான் பார்க்கிறீர்கள். அதற்கான சமிக்ஞைகள் எங்களுக்கு தென்பட தொடங்கிவிட்டன. இந்த நாட்டில் ஒரு பாடையில் இருக்கிற மொழி, அதனுடைய பெயர் சமஸ்கிருதம். அந்த செத்து போன சமஸ்கிருதம் என்கிற மொழிக்கு நீங்கள் 650 கோடி ரூபாய் ஒதுக்குகிறீர்கள். ஆனால் என்னுடைய தமிழ் மொழிக்கு நீங்கள் வெறும் 23 கோடி ரூபாய் தான் ஒதுக்குகிறீர்கள். ராசிபுரத்தில் சிந்திக்கிற சிரமத்தை மேற்கொள்கிற பெரியவர்கள் இருந்தால் நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், சமஸ்கிருதம் பேசுகிறவர்கள் யாராவது இந்தியாவில் இருக்கிறார்களா? நான் பெரிதுமதிக்கின்ற சங்கராச்சாரியார் கூட சமஸ்கிருதத்திலே வாயாடுவதற்கு அவர் தயாராக இல்லை. யாருடைய நாக்கிலும் வாக்கிலும் நுழையாத ஒரு மொழிக்கு நீ 650 கோடி ரூபாய் ஒதுக்குகிறாய். ஆனால் உலகத்தில் 65 நாடுகளில் 11 கோடி தமிழர்கள் பேசுகிற மொழிக்கு நீ வெறும் 23 கோடி ரூபாய் தான் ஒதுக்குகிறாய். இது என்ன ஓரவஞ்சனை? எதற்காக இந்த ஓரவஞ்சனை? ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஒரு செம்மொழிக்கு 11 தகுதி இருக்குமானால் அந்த 11 தகுதியும் பெற்ற ஒரே மொழி உலக வரலாற்றில் எங்கள் தமிழ் மொழி மட்டும்தான். கலைஞர் தன்னுடைய சாதுரியத்தால், தன்னுடைய சாமர்த்தியத்தால் அன்றைக்கு அவர் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்து கொண்டு அந்த மந்திரி சபையில் சேர்வதற்கு அவர் ஒப்புக்கொண்ட பொழுது கூட ஒரு டிராஃப்ட், ஒரு வரைவை வரைந்து கொடுத்து த மினிமம் புரோகிராம், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அதிலே என்னுடைய தமிழுக்கு செம்மொழி தகுதி வேண்டும் என்று கேட்டு எழுதி கொடுத்து தமிழை செம்மொழியாக்கி தந்தார் அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு அந்த செம்மொழி ஆய்வு நிறுவனத்திற்கு நிதி ஒதுக்குகிறீர்களா? இல்லை. அந்த செம்மொழி ஆய்வு நிறுவனம் இயங்குவதற்கு ஏதாவது உதவிகள் செய்கிறீர்களா? இல்லை. ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமர், நாடாளும் பிரதமர் இந்த லேக்கோ விளையாட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்றழைத்தார். பிரதமர் சென்னைக்கு வந்தார். அந்த விளையாட்டு போட்டியை தொடங்கி வைத்து பேசினார். நாடாளும் பிரதமருக்கு ஆங்கிலத்தில் பேச தெரியும், ஆனால் அவர் இந்தியிலேயே பேசினார். நியாயம்தானா? உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்ததற்கு பிறகும் நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசு நிகழ்ச்சியில் இந்தியில் பேசினீர்களே, இதற்கு என்ன அர்த்தம்? இதற்கு என்ன அர்த்தம்? நீங்கள் ஆங்கிலத்தில் பேசியிருந்தால் தமிழர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள், மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் இந்தியிலேயே பேசினீர்கள். ஐக்கிய நாட்டு சபையில் அடல் பிகாரி வாஜ்பாய் அன்றைக்கு இந்தியில் பேசினார். நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய தாய்மொழி ஹிந்தி. அவர் ஐக்கிய நாட்டு சபையில் தன்னுடைய தாய்மொழியில் பேசினார். ஆனால் நீங்கள் நாடாளும் பிரதமர், பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டின் பிரதமர், எல்லா மக்களினுடைய உணர்வை மதிக்க வேண்டும் என்கிற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு விளையாட்டு விழாவை தொடங்கி வைப்பதற்கு தமிழ்நாட்டில் வந்தால் நீங்கள் இந்தியில் பேசினீர்கள். நியாயம்தானா பிரதமரே என்று கேட்க நான் ராசிபுரத்திற்கு வந்திருக்கிறேன். நீங்கள் ஆட்சி கொண்டதற்கு பிறகு என்ன நடந்திருக்கிறது? உலகம் எங்கும் இன்றைக்கு தேசிய இனங்கள் விழிப்புணர்ச்சி பெற்றிருக்கிற காலகட்டம் மட்டுமல்ல, தங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிற விலங்குகளை உடைத்தெறிகிற காலகட்டம் இந்த காலகட்டம். ஆகவே நாங்கள் இந்தியாவை ஒப்புக்கொண்டோம் என்பதற்காக இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஏன் கட்டாயப்படுத்துகிறீர்கள்? என்னுடைய தமிழ் மொழியை விட உன்னுடைய இந்திக்கு என்ன தகுதி இருக்கிறது? கம்பன் கவியமுதம் காணும் சிலம்பமுதம் உம்பர் குரலமுதம் ஓதும் பெருமறைகள் 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றோர் ஏத்தும் கலியெல்லாம் இருக்கிற மொழி எங்கள் தமிழ் மொழி. இந்த நூல்களுக்கு நிகரான ஒரு நூல் இந்தியில் இருக்கிறதா?
துளசிதாசர் ராமாயணத்தை தவிர. ஆனால் நீங்கள் அந்த இந்தியை நாங்கள் கற்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். இந்தியை கற்கக்கூடாது என்று நாங்கள் எந்த காலத்திலும் சொன்னதில்லை. இந்தி மொழியை நேசிக்கிறவர்கள் ராசிபுரத்தில் இருந்தால் உங்கள் காலில் மாலையாக விழுந்து நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், தட்சண இந்தி பிரச்சார சபா இருக்கிற நாடு தமிழ்நாடு. அதன் மீது நாங்கள் கல்லறியவில்லை, அதன் மீது நாங்கள் காழ்ப்புணர்ச்சி கொள்ளவில்லை. ஆனால் இந்தியை படித்து தீர வேண்டும். டிஎன்பிஎஸ்சி தேர்வை தமிழில் எழுதுகிறான் தமிழ்நாட்டு மாணவன். ஆனால் யூபிஎஸ்சி தேர்வை எழுதுகிற தமிழ்நாட்டு மாணவன் அவனுக்கு நீ இந்தியிலே கற்றுக்கொண்டு இந்தியிலேயே நீ கேள்வித்தாளை கொடுக்கிறாய். அவன் தமிழ்நாட்டில் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகத்தினுடைய சிலபஸில் கற்று முடித்து பட்டம் பெற்று 1000 கனவுகளோடு ஒரு வேலை தேடி அவன் ஒரு தேர்வு எழுதுவதற்கு வந்தால் அவனுக்கு நீ கொஸ்டின் பேப்பர் வினாத்தாளை நீ இந்தியில் கொடுக்கிறாய். நியாயம்தானா? இந்த நாட்டில் இந்த அநியாயத்தை நீங்கள் செய்யலாமா? இதற்காகத்தான் இந்த போரை அன்றைக்கு தொடர்ந்தார்கள். அன்றைக்கு திருச்சியில் இருந்து ஆதிக்க இந்தியை எதிர்த்து என் பெருமைக்குரியவர்களை அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி சாமி 650 கிலோமீட்டர் திருச்சியில் இருந்து அன்றைக்கு கால்நடையாகவே நடந்தார். பட்டுக்கோட்டை அழகிரி சாமிக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான தம்பிமார்கள் அன்றைக்கு அணிவகுத்து நடந்தார்கள். 60 நாட்கள் நடந்து 70 கூட்டங்களில் அஞ்சானந்தன் பட்டுக்கோட்டை அழகிரி சாமி அன்றைக்கு பேசினான். பாலோடு நேர்தமிழும் பைந்தமிழ் மாக்களும் ஆளோடு வேறென்றறிந்திருந்தும் ஆள வந்தார் மேலோடு பேசிவிடுவரேல் அவ்வாட்சி சாலோடு நீரென்று கூடுவாய் கருங்குயிலை என்று கூவினான் பட்டுக்கோட்டை அழகிரி. இளைஞர் துடிக்கின்றார், தமிழின் கிளை எண்ணி கிளைஞர் அடைகின்ற கேடவரார், இங்கு விளையாட வேண்டாமை ஆள வந்தார், வாழ்வின் களை நீக்குக கூவாய் கருங்குயிலே என்று அன்றைக்கு அறைகூவல் விட்டு கொண்டு பட்டுக்கோட்டை அழகிரி நடந்து நடந்தே பேசினான். இன்றைக்கு இந்த நாட்டில் பாடை கட்டுவதற்கு இன்ப தமிழ்நாட்டில் இயக்கம் கண்டு அதன் மூலம் இந்த நாட்டில் என்னுடைய பண்பாட்டை புதுப்பிப்பதற்கு நாங்கள் பல தூரம் பயணம் செய்திருக்கிறோம். அந்த தமிழ்நாட்டை இன்றைக்கு கபலீகரம் செய்துவிட முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அதற்காக இந்த நாட்டில் அறமற்ற அரசியலை முன்னெடுக்கிறீர்கள். அதற்காக இன்றைக்கு நீங்கள் ராமனை கொண்டாடுகிறீர்கள். ராமனை நாங்கள் உனக்கு முன்னாலே கொண்டாடியவர்கள். தேரெழுந்தூர் கம்பன், எங்கள் கம்பன் இந்த மண்ணில் ராமகாதையை தந்தான். அவன் ராமகாதை எழுதுவதற்கு அன்றைக்கு சடையப்ப வள்ளல் அன்றைக்கு பல்லாயிரம் ரூபாய்களை அவருக்கு பர்காஸ்களை கொடுத்து எழுத சொன்னார். ராமனுடைய கதையை நாங்கள் பேசுவதைப் போல நீங்கள் இதுவரைக்கும் பேச தயாரில்லை. நீங்கள் ராமனை உங்கள் குறைந்தபட்ச அரசியல் தேவையை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்துகிறீர்கள். இந்த ராசிபுரத்தில் கம்பன் கழகம் உண்டு. இதே ராசிபுரம் கம்பன் கழகத்தில் ராமசாமி என்பவர் தலைவராக இருந்தார். நான் நாமக்கல் கம்பன் கழகத்திற்கு என்னுடைய இளைய வயதில் பேச வந்த பொழுது ராசிபுரம் கம்பன் கழக தலைவர் ராமசாமி என்னை சந்தித்து அவர் எழுதிய இளைய பெருமாள் என்கிற புத்தகத்தை எனக்கு பரிசாக தந்தார். நாமக்கல்லில் கம்பன் கழகம் உண்டு, சேலத்தில் கம்பன் கழகம் உண்டு, கோவையில் கம்பன் கழகம் உண்டு. கம்பனடிப்படி சா கணேசன் என்கிற பெருமகன் காரைக்குடி நகரில் கம்பன் கழகத்தை தொடங்கி அந்த கம்பன் கழகம் இன்றைக்கு நாடு முழுக்க விரிவடைந்திருக்கிறது. அந்த கம்பன் கழக கூட்டங்களில் ராமனுடைய புகழை நாங்கள் பேசுகிறோம். ராமன் இந்த நாட்டில் ஒரு குகனை, ஒரு பழங்குடி வகுப்பை சார்ந்தவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டவன். அவன் ஒரு குரங்கை, ஒரு சுக்ரீவனை, அவனுக்கு நேர்ந்த ஆபத்தை துடைத்தவன். அவன் இந்த நாட்டில் ஒரு அரக்கனை, விபீடனை அரசாட்சி கொடுத்து பாதுகாத்தவன் என்று நாங்கள் பேசுகிறோம். ஆழநீர் கங்கை அம்பிகடாவிய ஏழை வேடனுக்கு எம்பினின் தம்பி மங்கை கொழுந்தி என என சொன்ன ஆளி நண்பனை உண்ணி மயங்குவாம் என்கிற கம்பன் பாட்டை
நாளெல்லாம் இந்த நாட்டில் எடுத்து சொன்னவர்கள் நாங்கள். நீங்கள் இன்றைக்கு அயோத்தியில் கோவில் கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வாகைப்பூக்களை வாரிக்கொள்வதற்கு, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புல்வாமா தாக்குதலை பயன்படுத்தி கொண்டு நாட்டுக்கு ஆபத்து என்று சொன்ன நீங்கள் இன்றைக்கு ராமனுக்கு ஆபத்து என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஒரு கோவில் கட்டுகிறீர்கள். நீங்கள் கோவில் திறந்த அன்றைக்கே, ராமனை பிரதிஷ்டை செய்த அன்றைக்கே தமிழ்நாட்டில் 19 கோவில்களுக்கு குடமுழுக்க நடத்தி ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. எந்த ஏடுகளாவது எழுதியதா? எந்த ஊடகங்களா இதை வெளிப்படுத்தியதா? எந்த சமூக வலைத்தளத்திலாவது ராமர் கோவில் பிரதிஷ்டை செய்த அன்றைக்கு தமிழ்நாட்டில் 19 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடந்தது என்பதை எந்த பத்திரிகையாவது பத்தியாக எழுதி இந்த அரசுக்கு பாராட்டு தெரிவித்ததா? ஆட்சிக்கு வந்து 3 வருட காலம் முடிந்து போவதற்கு முன்னாலேயே 1100 கோவில்களுக்கு நாங்கள் குடமுழுக்கு செய்கிறோம். நீங்கள் இன்றைக்கு பக்தியின் பேரால், சமயத்தின் பேரால் தமிழர்களை 2ஆக பிளக்க நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். அதை எந்த காலத்திலும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது. நாஞ்சில் சம்பத் என்கிற நான் கடந்த வருடம் அக்டோபர் திங்களில் விராலிமலையில் 13 நாட்கள் பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவாற்றினேன். திராவிட இயக்க சொற்பொழிவாளர் நாஞ்சில் சம்பத், தந்தை பெரியாரை பேசி வளர்ந்த நாஞ்சில் சம்பத், அண்ணாவின் புகழ் பாடுவதற்காகவே பிறந்த நாஞ்சில் சம்பத், அண்ணன் ஸ்டாலினிடமிருந்து அண்ணா விருது பெற்ற சம்பத் பெரிய புராணத்தை 13 நாட்கள் பேசினேன். நான் 10 நாட்கள் சிலப்பதிகாரம் தொடர் சொற்பொழிவாற்றினேன். நான் கேட்கிறேன், நாங்கள் இந்த மதம், இந்த ஜாதி என்று பார்த்து யாரிடத்திலாவது பழகுகிறோமா? இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை, ஒரு குறிப்பிட்ட சமயத்தை இந்த நாட்டில் பழிவாங்குவதற்கு அரசியலில் ஆபத்தான விளையாட்டுக்களை விளையாடுகிறீர்கள். பிஜேபிக்கு கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பது மாதிரி இந்த நாட்டில் ஒரு பிம்பத்தை கட்டியமைக்க நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். இந்த நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. பிஜேபியை மக்கள் அலட்சியப்படுத்தி இருக்கிறார்கள். சத்தீஸ்கரில், மத்திய பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று நீங்கள் பெருமை கொள்ளலாம். ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளை எண்ணினால் 10,55,000 வாக்குகள் பிஜேபியை விட காங்கிரஸ் தான் அதிகம் பெற்றிருக்கிறது என்பதுதான் எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற நம்பிக்கை. இதை வாக்காக மாற்றுவதற்கு வீகம் வகுக்க வேண்டும். விடிய விடிய வினை திட்பத்தோடு பணியாற்ற வேண்டும். வியர்வை பாசனம் செய்வதற்கு எல்லோரும் அணியமாக வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரத்தின் பள்ளத்தில் இந்த நாட்டை கொண்டு தள்ளிவிடுவார்கள். மோடி பிரதமராக இருப்பதில் நமக்கொன்றும் எரிச்சல் இல்லை. அந்த இடத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று திமுக கருதவில்லை. கலைஞரிடத்திலேயே கேட்டார்கள், நீங்கள் நாட்டின் பிரதமராக ஏன் ஆகக்கூடாது என்று. கலைஞர் சொன்னார், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் என்று நிராகரித்தார். ஆனால் இந்த நாட்டில் பிரதமர் பதவியை குறிவைத்து ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே பத்திரப்பதிவு, ஒரே ரேஷன் கார்டு என்று இந்த நாட்டை ஒரு சிமிழுக்குள் அடைப்பதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். ஒரே நாடு என்கிற சிமிழுக்குள் சிக்கிக்கொள்வதற்கு தமிழர்கள் தயார் இல்லை. நீ வேறு, நான் வேறு. எனக்கு ஆபத்து வந்தால் நீ துடிக்கிறாயா? என்னுடைய கண்ணில் இரத்தம் விழிந்தால் உனக்கு கவலை வருகிறதா? இன்றைக்கு பேரிடர் வந்தது, பெருவெள்ளம் சூழ்ந்தது, 90 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது. 150 ஆண்டுகளுக்கு முன்னால் பெய்த பெருமழையை தமிழகம் இன்றைக்கு பார்த்தது. திக்கெல்லாம் புகழுகிற திருநெல்வேலி சீமையில்
பொருணை நதி என்கிற தாமிரபரணி பொங்கி 24 அடி உயரத்தில் அந்த தண்ணீர் போய்க் கொண்டிருந்தது. ஏழை மக்களினுடைய குடிசைகள் அந்த தண்ணீரில் கரைந்து காணாமல் போயிற்று. ஒரு பட்டினி கிடந்து பாடுபடுகிற ஒரு தமிழன் வைத்திருந்த பெட்டி கடையை வெள்ளம் இழுத்து சென்றது. லட்சக்கணக்கான மக்கள் ஆதரவற்றவர்களாக, நிராகரிக்கப்பட்டவர்களாக வீதியில் கிடந்து தவித்தார்கள். நாடாளும் பிரதமர் ஒரு நாள் ஒரு பொழுது வந்து, உங்களுக்கு என்ன நேர்ந்தது, நான் தான் இந்த நாட்டின் பிரதமர், உங்களுக்கு உதவ தயாராக இருக்கு என்று ஒரு நாள் சொன்னாரா? இல்லை.